வெந்து தெரிந்தது காடு, நொங்க எங்க இருக்குதோ தேடு, அப்படியே பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஃபேமிலியே நொங்க தேடி ஓடிக்கிட்டு இருக்குது. வீடியோ பாக்குற உங்களுக்கு பரிசு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்னும் சில நாள் கழிச்சு இந்த வீடியோவுல 3 கேள்வி கேட்டிருப்பேன். அந்த 3 கேள்விக்கு நீங்க இதே வீடியோவுல மறுபடியும் ஆன்சர் பண்ற மாதிரி வரும். அந்த கேள்வி எந்த வீடியோவுல கேட்க போறோமோ அதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு மேல நம்ம சேனல்ல பரிசு மழையா புளிய போகுது. குலுக்கல் முறையில என்ஜாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மரம் ஏறுறது எப்படி, நொங்கு வெட்டுறது எப்படி, நொங்கு சாப்பிட்றது கூட எப்படி, நொங்குனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நம்ம அனைத்தையும் பார்த்துருவோம். வாங்க நொங்கு வெட்ட போலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஏரியில மீன் பிடிக்கிற வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன், பார்க்கலாம். இவரை தெரியலங்க, இவரு தான் பிரிட்டிஷ் இளவரசர் நம்ம ஹரிரோஷன் இன்ட்ரடியூஸ்க்காக வந்திருக்காரு. ஹரிக்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால அவன் டப்புன்னு கிராஸ் பண்ணிட்டான். நம்ம ரித்திகா போட்டோ பாருங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாதனால அவங்க அப்படியே கொஞ்சம் பம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாத்தாவோட உதவியால அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி நம்பர் 1, ரித்திகாவை யார் தண்ணியை கிராஸ் பண்ணி விட்டாங்க? அவங்க தாத்தா. ரித்திகாவோட ஆயாவை கிராஸ் பண்ணி கூப்பிடுறதுக்கு அவங்க தாத்தா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. உளுந்துருவா வராங்க, உழுவுற மாதிரியே ஒரு ஆக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹரி பாருங்க அதுக்குள்ள எங்க போயிட்டான் அப்படின்ட்டு அவனுடைய ஆர்வத்துக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்ற ஆர்வத்தில் ஹரி ஓடி போயிட்டான். ரித்திகாவும் அப்படியே காலெல்லாம் சேர அடிச்சுட்டு கிட்ட போயிட்டாங்க. அதுக்குள்ள பாருங்க ஹரி எதையோ எடுத்துக்கிட்டு வரான். என்ன அப்படின்றத கிட்ட வந்த வெட்டி பார்க்கலாம். ஒரு வழியா ஹரியோட தாத்தாவும் பாட்டியும் கரையேறிட்டாங்க. என்னதான் எடுத்துட்டு வந்தான்னு பார்த்தா ஒரு 3 கிலோவுக்கு ஆக மாட்டேங்குது விரால் மீன். செத்து போய் அதனுடைய மேல் பாகம் மட்டும் இருக்கு. பின்னாடி திருப்பி பார்த்தா வாய் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. பின்னாடி திருப்பி பார்த்தா வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு. வெயில்ல அடிக்கிற வெயில்ல எல்லாம் செத்து போச்சு. ஸோ அடுத்து நம்ம பின்னாடி இந்த ஏரியில எப்படி மீன் பிடிக்கலாங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த வகையில் நிறையா மீன்கள் இங்கே செத்து கிடக்கு, சின்ன சின்ன மீன்களாக. ஆப்பிள், திராட்சை, சாத்துக்குடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு இந்த மாதிரி கூலிங் ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு ஐட்டம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நொங்கு, இளநீர் இந்த மாதிரி நீர் ஆதாரம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் செத்து கிடக்கு அப்படின்ட்டு. இந்த கரையோரமாக கருவாடு போட்டிருந்தா கூட அவ்வளோ மீன் எடுத்துருக்கலாம் மாட்டேங்குது. பாருங்கள் ஹரி எடுத்து விளையாண்டுக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவ்வளோ மீன் செத்து போயிடுச்சு சூடு தாங்க முடியாமல். ஸோ இந்த வருடம் ஹீட் அதிகம்தான். நம்ம நொங்கு எடுக்க வேண்டிய மரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த மரம் தான் நம்ம இப்போ நொங்கு எடுக்க போகிறோம், வெட்ட போகிறோம். 1000 தான் காசு பணம் வச்சுருந்தாலும், அடுக்குமாடி கட்டடம் இருந்தாலும், சம்மர் லீவில் ஆயா வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போகிற சந்தோஷமே தனி தான். நீங்கள் சின்ன வயசில் எவ்வளோ பேர் சம்மர் லீவில் தாத்தா வீட்டுக்கும் ஆயா வீட்டுக்கும் போய் அனுபவிச்சிங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ஆயா தாத்தாவுக்கு குழந்தைங்களோட இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷங்கள். குழந்தைங்களுக்காக ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவருக்கு. ஆனால் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மரத்தில் ஏறி நான் நொங்கு வெட்டி கொடுக்குறேன் என் பேரம் பேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். பனை மரம் ஏறும்போது முதல் ஸ்டெப் பாருங்கள் அவர் எப்படி வைக்கிறாரு அப்படின்ட்டு. காலை கிராஸாக வச்சு மேலே ஏறணும். மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த மட்டை கிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டையை இழுத்து பார்த்து ஏறணும். ஸோ அந்த பேலன்ஸ் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. 2 காலையும் கிராஸாக வச்சு ட்ரை பண்ணணும். அந்த மட்டையை பாருங்கள் ஒன்று இழுத்து பார்க்குறாரு எந்த மட்டை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து புடுங்கிக்கும். புடுங்கன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாருங்கள் எந்த மாதிரி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வி ஷேப்பில் காலை வச்சு மட்டையை பிடிச்சி ஏறுறாரு. கருக்கு மரம் இருந்தால் இந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடையில இந்த ஜாயிண்டில் ஏறுறதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு.
இருந்தாலும் அடுத்த பதிவுக்கு நம்ம வந்துட்டோம். மேலே பாருங்கள், இதுக்கு மேலே தான் முக்கியமான அந்த ரிஸ்க்கு அப்படின்ற இடம் அவங்க தான் இருக்குது. இந்த காஞ்ச மட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு மேலே ஏறணும். அந்த மரத்தில் இருக்கிற தூசு பூரா நம்ம கண்ணில் கொட்டும். நம்ம மேல்புறமாக அண்ணாந்து பார்த்து தான் ஏறுவோம். ஆட்ட பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற கருத்தில் இருக்கிற தூசு பூரா கண்ணில் கொட்டும். ஸோ அது ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டைங்கள்லாம் காஞ்ச மட்டை இருக்குல்ல, அதை பிடிச்சி நம்ம ஏறிடாமல் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேலன்ஸ் பூரா உடம்பு வெயிட் அந்த மட்டையில் போட்டு இழுக்கும்போது அதுவே விழுவுற கண்டிஷனில் தான் இருக்கும் காற்றடிச்சு. ஸோ அந்த மட்டையை பிடிச்சி நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு பச்சை மட்டையோ அல்லது நம்ம வெட்டக்கூடிய நொங்கோட அந்த வாது அப்படின்னு சொல்லி நொம்பியோ இல்லை பனம்பழத்தையோ பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிட்டோம்னா அது புட்டுக்கிட்டு விழுந்துடும். அந்த வாதை பிடிக்கணும், இல்லை மட்டையை பிடிக்கணும். மட்டையை பிடிக்கும்போது கருக்கு கையை கிழிக்கும். அதை சேஃப்டியாக பிடிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ அடிமட்டத்துலேருந்து நம்ம எப்படியாவது மேலே ஏறி உட்கார ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலு குறக்குழி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புதுசாக ஏறுறவங்களுக்கு இல்லை ரொம்ப நாள் கழித்து ஏறுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் காலு குறக்குழி பிடிக்க ஆரம்பிச்சுக்கு இந்த இடத்துல. இருந்தாலும் நம்ம உயிரை பணையம் வச்சு தான் அந்த இடத்துல ஏறுறோம். ஸோ விவசாயிங்க பாருங்கள், ஒரு நொங்குக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க நொங்குக்காக கஷ்டப்படலை, நமக்கெல்லாம் விவசாயத்தில் இருக்கிற பொருட்களை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ எந்த இடத்துலையும் நாம் விவசாயிகளை விட்டு கொடுத்துடக்கூடாது. விவசாயி இல்லைன்னா நமக்கு சோறு இல்லை, சோறு இல்லைன்னா நாம் இல்லை, நம்ம இல்லைன்னா நமக்கு சங்கதிங்க இல்லை. ஸோ இன்றைக்கி நச்சு கலந்த பொருட்கள் எல்லா இடத்துலையும் கலப்படம் இருக்கிறதுனால ஒரிஜினலாக நேச்சுராக ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி தானாக முளைஞ்ச மரத்தில் தான் இன்றைக்கி கிடைச்சிட்டு இருக்கு. எந்த பொருள்களில் டிமாண்ட் அதிகமோ அந்த பொருள் எல்லாம் இன்றைக்கி மருந்து கலந்து சீக்கிரமாக வளர்ந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி பொருளாக மாறி போச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்கு. இதை நம்ம வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ விவசாயிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு காசு அதிகமாக கொடுத்து பொருள் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஆர்கானிக்காக நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ காசு கம்மியாக இருக்கணும், பொருள் நிறையா கிடைக்கணும்னா அவங்களும் பால்டாயில் போன்ற மருந்துகளை கலந்து ஸ்லோ பாய்ஸ்னால் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் விவசாயிங்கிட்ட எங்கே பார்த்தாலும் பேரம் பேசாதீங்க. தயவு செய்து காசு கொடுத்து வாங்கிக்கிங்க. தங்கமோ வேறு பொருட்களோ வேறு ஐஸ்கிரீமோ எல்லாம் சொன்ன விலைக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த காய்கறியில் மட்டும்தான் நம்ம போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னடா இவன் ஏதோ பேசிக்கிட்டே கடைசியாக டிராஃபிக்கை மாத்திரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. விவசாயி நம்ம உயிர். விவசாயத்தை காப்போம். அறுபதுக்கு மேற்பட்ட வயதோட தாத்தா நொங்கு வெட்டி போடுறாரு. 40-50 வருடத்துக்கு மேலே வளர்ந்த பனைமரம் நொங்கு கொடுக்குது. இதை நம்ம சின்ன குழந்தைங்க இன்றைக்கி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவம்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஹீரோ நொங்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கிளையெல்லாம் நொங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கிறாரு. வெறும் நொங்கு கொலையாக கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ நொங்கு விழுந்த சந்தோஷத்தில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் நொங்கு சாப்பிட போகிறோன்னு. இந்த மாதிரி நொங்கு வெட்டி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களே, நம்ம வீடு கட்டுற மெத்தடில் நாளில் ஒரு மடங்கு இந்த மாதிரி மரம் செடி கொடிக்கு விட்டு வைங்க. ஏன்னா மரம் செடி கொடி வளர்த்தினாதான் நமக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக கிடைக்கும். அறையும் பாப்பாவும் அள்ளிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டை தூக்குடா டே, இன்னைக்கு வெயிலுக்கு செம்ம ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க முடியாத கொலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வருஷத்தோட நொங்க முத இப்போதான் நாங்கள் வெட்டுறோம். லாக்டவுன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தீவனமே எங்களுக்கு நொங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மலங்காட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு திருப்தியான நொங்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஹரி அதுக்குள்ளே ஒரு கொலையில் எங்கேயோ வெட்டப்ப நொங்கு கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது. அதை எடுத்து திங்க ஆரம்பிச்சிட்டான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறா அதுக்கு வேற ஆள். எங்கள் பாப்பா வேற கேட்டா எனக்கு இல்லையான்ட்டு. ஹரி தூக்கி போட. வாவ் சூப்பர், செம்ம பாலுப்பா. அம்மா அள்ளி ஒட்டுறாங்க வெறும் நொங்கா. டாடி மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் பொறுக்கி போட வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் நொங்கெல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டு ஒன்று ஒன்றா. மரத்தில் ஓலையெல்லாம் வெட்டி விட்டார் ஒரு 2.
ஏன்னா அவர் ஏறுறப்ப இடைஞ்சலா இருக்கு இல்லையா, நீங்களும் நாளைக்கு ஏறினாலும் அப்படிதான். அவரு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி நம்பர் 2. இந்த மரத்துல 25 கொலைக்கும் மேல இருக்கு. எத்தனை கொலை? 25 கொலை நுங்கு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆண் பனைமரம் ஒரு பெண் பனைமரம் ரெண்டுமே ஒண்ணா இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு. ஸோ நம்ம மனித இனம் மாதிரியே ஆண் பெண் மரத்துலேயும் இருக்கு, பனை மரத்துலையும் மட்டுமே. ஹரியும் ரித்திகாவும் நொங்க அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அள்ளி தூக்கி கொண்டு போய் தூது வாரிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆயா அதை வெட்டி கொடுக்க தயாராகிட்டாங்க. நீங்கள் தூக்கி போடுற நொங்கலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெட்டி கொடுக்க போகிறாங்க. நம்ம அறிக்கையில் வெட்டும் போதே ஒரு நொங்க அவங்க தாத்தா வெட்டி விட்டாராட்டுக்குது மேலே. அந்த நொங்கு ஒன்று கிடச்சிக்கிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு நம்ம அரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நொங்கு செம்மையாக இருக்க மாட்டேங்குது, விட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாரு. ஹரி, அதை தூக்கி போடாரி பார்க்கலாம். வாவ், சூப்பர், செம்ம பாலுபாது. காலப்போக்கில் இந்த மரமெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு, இந்த பனை மரமெல்லாம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தில் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் வெட்டி கொடுத்து இப்பயே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கங்க. இந்த குழந்தைங்க மறுபடியும் பிறக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அனுபவிச்சுக்குங்க. மரம் ஏறி நொங்கு வெட்டினவங்களுக்கு முதல் நொங்கு கொடுக்கறது நம்ம கலாச்சாரம். ஆனால் வெட்டுற இடத்துல சின்ன குழந்தைங்க இருந்தால் சின்ன குழந்தைங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு முதல்ல வெட்டி. இவங்க என்ன பண்றோம்? கேள்வி நம்பர் 3. இவங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணணும். வணக்கம். அதே மாதிரி இந்த வேப்பூர்ல இருக்கு இல்லையா, அந்த நொங்கு தண்ணி எடுத்து உள்ள விட்டா அப்படியே பொடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா நொங்கு தண்ணியை கழுத்துல விடுங்க, அந்த பிம்பிள்ஸு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும். ஸோ ஹரி பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நொங்கெல்லாம் அள்ளி பேக் பண்ணிட்டு அடுத்ததை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டது போக 2 மூட்டை இருக்கு. பாய்.